நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள தோப்புத்துறை பெருமாள் மடவிலாகம் பகுதியில் வசித்து வருபவர் ராமலிங்கம். இவரது மகள் பவிதாவை அருகே உள்ள தாணிக்கோட்டகம் பகுதியில் திருமணம் செய்து கொடுத்துள்ளார். இந்த நிலையில் மகள் பவிதா தன் தந்தை வீடான தோப்புத்துறை மடவிலாகம் பகுதியில் உள்ள வீட்டிற்கு வந்துள்ளார். தாய் தந்தையை சந்தித்துவிட்டு தன் சொந்த ஊருக்கு செல்லும் பொழுது அதே தெருவில் வசித்து வரும் பழனி என்பவர் தனது வீட்டில் வளர்த்து வரும் நாயை அவிழ்த்துவிட்டு கடிக்க வைத்துவிட்டு வீட்டின் கேட்டை பூட்டிவிட்டு உள்ளே இருந்து வேடிக்கை பார்த்துள்ளனர். இவ்வளோ கொடூரமான சைக்கோஸ்லாம் இருக்காங்கடா எப்பா, நாயை விட்டு கடிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் தைரியம் இருக்குது போல இருக்குது. உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு சண்டை போடணும்னா டேரெக்டாக போய் சண்டை போடுறாங்க. இப்போ நாயை விட்டு கடிக்க வைக்கிறீங்க, உங்களுக்கு அறிவில்லை. கண்டிப்பாக இதுக்கான ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா எவ்வளோ இந்த மாதிரி சில பேர் கண்டிப்பாக இருக்கிறாங்க. ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட பார்த்தேன். ஒரு பூனையை வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து விஷம் கொடுத்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பூனை அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. எப்படி தான் இப்படிலாம் நீங்கள் வன்மத்தோடு இருக்கீங்கன்னா நீங்கள் வளர்க்குற அந்த நாய்க்கும் அந்த வன்மத்தை அதே தூண்ட வைக்கிறீங்கன்னு தெரில. அந்த வீடியோ நல்லா பாருங்கள். அந்த வீட்டு நாய் தான் போயிட்டு அவங்கள அட்டாக் பண்ணது தவிர அந்த தெரு நாய் வந்து அவங்கள தடுக்க ட்ரை பண்ணுது. அந்த நாயை வந்து துரத்துது. பெரியவங்களாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொந்தக்காரங்க கூட ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீ பசங்களை எப்படின்னா சொல்லி வளர்ப்பாங்க, நீ அவங்க கூட பேசாத, நீ அவங்க வீட்டுக்கு போகாத, அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்க அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்களே. அதே மாதிரி தான் அந்த நாய்க்கும் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குறாங்க போல இருக்குது. இவ்வளோ கேவலமாலாம் இருக்காதிங்க. நாயால் நிறைய உயிர் போகிறத பார்த்துட்டு தான் இருக்கும். அவ்வளோ கோவம் அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க மேலே. ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு ஆச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வந்து பார்க்கணும். சொந்தக்காரங்களாம் ஃபோன் பண்ணால் தான் வருவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க தான் சடனாக வருவாங்க. ஏன் இவ்வளோ கேவலமாக ஆகிட்டு வரீங்கன்னு ஒன்றும் புரியல. நேற்று தான் ரம்ஜான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போது நிறைய பார்த்தேன். இனிமேல் பிரிந்ததே போதும் அப்படிலாம் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கெலாம் அர்த்தமே இல்லாமல் பண்ணுறீங்க சில நாய்ங்களாம். சில பேர் பண்ணுற தப்பா இல்லை, பல பேருக்கு கெட்ட பேர். எப்போ திருந்த போதுங்களோ தெரியல. தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு பொண்ணை வந்து நாயை வந்து தூக்கி போட்டு கொன்னாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா தான் இவங்களும் திருந்துவாங்க. ஸோ தயவு செஞ்சு இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் பேசுங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் யாராச்சும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அது வரைக்கும் பார்த்ததில்லை. அந்த தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கும். கரெக்டாக? ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில்.